ஓகே, நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்றேன். பவர் கட் ஆயிடுச்சு, டக்குன்னு கட் ஆயிட்டு வந்துச்சு. ஓகே, இனி இந்த நான் வந்து இப்ப ஆட் பண்றேன் தானே. 3 டேஸ்க்கு முன்ன ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த அந்த அண்டைக்கு நைட்டுக்கு நீங்க வந்து கேக்க செஞ்சு வச்சுடுவோம் நல்லா. அதுக்கு பிறகு அடுத்த அண்டைக்கு ஐசிங் பண்ணணும், அவங்களுக்கு டிசைன் பண்ணணும். ஐக்கிய அடுத்த அண்டைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து எடுத்து நீங்க செய்யலாம். 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கேக் ஆர்டர் கொடுக்கலாம். சரியா? ஆனா ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை. நான் செய்யற முறைக்கு கேக் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற இல்ல. சரியா? பர்த்டே கேக்க பத்தி சொல்றேன். மத்த மத்த வெரைட்டி கேக்ஸ்கள் ஒவ்வொன்று ஈக்குது. கேக்ஸ் வகைகள் மீக்குது. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற கேக் ஈக்குது, ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாத கேக் ஈக்குது. அதெல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு படிக்கலாம். சரியா? பர்த்டே கேக்ஸ் நார்மலா நாங்க டிசைன் பண்ணுறது, ஃபாண்டன்ட்ல டிசைன் போடுறது, டாப்பர்ஸ் வைக்கிறது, பட்டர் ஐசிங்ல டிசைன் பண்ற கேக்ஸ் நாங்க நார்மலா ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இதுக்கு எசன்ஸ் ஆட் பண்றேன் இல்லையா மிஸ்? உங்களுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணலாம். நான் வந்து டிசைன் சுட்டி ஆட் பண்ணல. கேக் ஐசிங் பண்ணும் போது உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர் பைனாப்பிள் ஒண்ணுமெண்டா பைனாப்பிள், ஆமண்ட், வெனிலா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எசன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல இப்ப நான் ரெட் கலரும் ஆட் பண்றேன். இது வந்து ஜெல் கலர். சரி, இப்ப பாப்போமா நாங்க எப்படி இதை டிசைன் பண்ண போறேன்னு. நான் க்ளோஸா கேமராவை போடுறேன், கொஞ்சம் இருங்க. நீங்க பாருங்க, ரெட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கலர் ஆட் பண்றதெல்லாம் ரெடி பண்ணுவோம். லாஸ்ட்டுக்கு நான் வந்து பிளாக் கலர் போடுறேன். அப்போ உங்களுக்கு உங்களோட பாருங்க, நான் ஒரே போலை வச்சு ஒரே எங்களுக்கு தேவையான எல்லா கலரையும் ஆட் பண்ணிக்கொள்றேன். இப்ப நீங்க எத்தனை போல் எடுப்பீங்க சொல்லுங்க பாக்க, ஒவ்வொரு கலருக்கு. சொல்லுங்க பாக்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பவுல் எடுப்போம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பால் ஒரு எடுப்பீங்களா? பவுல் அப்ப கை கழுவுறதுக்கு மூஞ்சி வேணுமா எல்லாம் பூசி வச்சுப்போம். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம்தான். உண்மையா சொல்ல போனா நாங்க கேக் செய்யறதுக்கு பார்க்க கிச்சன் கிளீன் பண்றதுக்கு டைம் வச்சுக்கொள்வோம். ஏன்னா இப்படித்தானே? ஆமா, அதான். இப்ப இந்த மாதிரி நாங்க எவ்வளவு ஈஸியா செய்ய முடியுமோ அவ்வளவு ஈஸியா ஒரு எனக்கு நீங்க செல்ல போகல எனக்கு நினைவு வந்துச்சு. எனக்கு கேர்ள் உண்டு, எங்கிட்ட ஸ்டூடெண்ட் ஒன்று வந்து செல்றா. வீட்டுல வந்து சொன்னாங்களாம், நீங்க வந்து கேக் படிச்சீங்களோ இல்லையோ பிரச்சனை இல்லை, ஆனா கிச்சனை எப்படி கேக் கொண்டு செய்யணும், எப்படி ஒரு நீட்டா ஒரு இதை முடிக்கணும்ன்றத அவ படிச்சேன்னு சொல்லி அதுதான் நல்லா படிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். கேக் செய்யறேன் நார்மலா, கேக் செஞ்சாலும் படிச்சிக்கேன்னு சொல்லி சொன்னாங்களாம். இனி அது மாதிரி இப்ப நான் போட போறேன் டிசைனு. அப்ப நான் பிளாக் கலரை போட்டுக்கொண்டு இன்னைக்கு பிளாக் கலர் லாஸ்ட்டுக்கு நான் போட்டேன். இப்ப எங்களுக்கு வந்து இப்படித்தானே, மற்ற கலரோட பிளாக் கலர் உங்களுக்கு இதாவிடும், மிக்ஸ் ஆகிடும். மற்ற கலர்களுக்கு மற்ற கலர் கிட்ட கிட்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது, அது வந்து வேற கலர் மாறிடும். அதனால மிச்சம் கவனமா லைட் கலர்ல இருந்து போகும். ஆனா சம்டைம் உங்களுக்கு 2 போல் சேஞ்ச் ஆக்கினதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாத்துக்குமே ஒரே போல், இந்த ஒரு கலர் போல் யூஸ் பண்றது, ஒவ்வொரு கலர் போல் யூஸ் பண்றது உங்களுக்கு தான் டயர்ட் கூட. கேக் செய்யறது பக்கம் டயர்ட் ஆகுவீங்க நீங்க இந்த ஐசிங் செய்யும் போது. சிஸ்டர், சொல்லுங்க. இந்த ஐசிங்ல மிச்சம் வந்தா நம்ம ஃப்ரீசர்ல வைக்கணுமா இல்ல நார்மலா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எத்தனை நாளைக்கு இதை வச்சு நிக்கலாம்? நார்மலா இப்ப நீங்க யூஸ் பண்ணினதுக்கு பிறகு இனி ஐசிங்க வந்து ஃப்ரிட்ஜ் பண்ணினதுக்கு பிரச்சனை இல்லை.
இந்த ம்ஹும். மிஞ்சின தோல் அப்படி உங்களுக்கு வெளியே மிச்ச நாள் வைக்க முடியாது. ஏனெண்டா அது எப்படியுமே ஆயில் வந்து ம்ஹும். ஆயிலாவி ஸ்மெல் மாறும் ஏன்னா. ம்ஹும். ம். அதனால ஃப்ரிட்ஜ் பண்ணுங்க. மிஞ்சினதெல்லாம் ஃப்ரிட்ஜ் பண்ணி போடுங்க. ம்ஹும். எவ்வளவு நாள் வைக்கலாம் அஹ், sister? அது ஆமா, ஃப்ரிட்ஜில் எவ்வளவு நாள் அது எக்ஸ்பயர் ஆகாம வைக்கலாம் fridge ல? எக்ஸ்பயர் ஆகாம ஒரு 2 வீக்ஸ் மாதிரி வைக்கலாம். அதுக்கு மேல வச்சாலும் எப்படியுமே ட்ரை ஆகிடும். உங்களுக்கு யூஸ் பண்ண கஷ்டமாகும் உங்களோட அந்த ஐசிங்க. நார்மல் அது இதுக்கு எடுக்கலும். ஆனா அந்த கேக் உங்களுக்கு யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பெரிய இது ஒன்று வராது, நீட்னஸ் ம். வராது. எந்த விஷயமா இருந்தாலும் கேக் செய்யும் போதே அதை நீங்க செஞ்சு கொள்றேன்டா தான் ஈஸி. இல்ல ரொம்ப பேலன்ஸ் வரும் தானே சில நேரம், அதுதான் கேட்டேன். இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு போறோம். நீங்க எப்படியுமே ஐசிங் ஆட் பண்ணணும், நல்லா பீட் பண்ணணும், நல்லா சாஃப்டா செய்யறதுக்கு கேக்க பீட் பண்ணணும். Okay. நான் இப்ப டிசைன் பண்ண போறோம் பாருங்க. இது எல்லாருக்குமே ஈஸி. உங்களுக்கு வீட்டில இருந்தே இப்ப இந்த ஒரு இதே டிசைன் தேவையில்ல. உங்களுக்கு நாங்க குரூப்ல போடுவோம் இந்த டிசைனை. இதே டிசைன் தேவையில்ல. இந்த இந்த டிசைனை வந்து வேறொரு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஒன்று சரி எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க இதை எப்படி செய்யறேன்னு. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து பிளாக் எடுக்கிறேன். பிளாக்கை வந்து நாங்க வந்து மிஹிந்திக்கு நாங்க எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மெல்லிஷா கட் பண்ணிக்குவோம். சரியா, நான் காட்டுறேன் அது போடும்போது. இந்த மாதிரி நூல் மாதிரி வரும். சரியா, அதால அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட டிசைன் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்ன இந்த மாதிரி டிசைன் செஞ்சுக்கிறீங்களா நீங்க யாராவது? ம், இல்ல மிஸ், இல்ல மிஸ். இது செஞ்சு போட்டு செஞ்சு கேக் வீசினதான் மிச்சம். செஞ்சு செஞ்சு வீசினதான் மிச்சம். இன்னைக்கு செஞ்சு பாருங்க எப்படி வருதுன்னு. நல்லா. உண்மையா சொல்ல போனா இதுக்கு சரியான பொறுமை வைக்கணும், அவசரம் வைக்க கூடாது. சரியா, ரிலாக்ஸ் ஆயிக்கணும். யாரோடைய கோபத்துல உங்களுக்கு இந்த டிசைன் போட முடியாது. மனசுல ஏசி ஏசி போட முடியாது. சரியா, எல்லா வகையான ஆட்களும் விற்கிறாங்களேனா. யாராவது கோவத்துல ஏசி ஏசியே வேலை செய்வாங்க. ஆனா அந்த வேலையில ஏசி ஏசி செய்யலாம். ஆனா இந்த வேலையில ஏசி ஏசி செய்யலாம். மிச்சம் காமாயிக்கணும். இந்த டிசைன் செய்யும் போது நல்ல நோக்கத்தோட அந்த டிசைனை நான் பெர்ஃபெக்டா செய்வேன்ன்ற நோக்கத்தோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீட்டா வரும். இப்ப நான் ஒரு கேக் டிசைனோடு செஞ்சா யாராவது பார்த்துட்டு சொல்லுவாங்க தானே,
வாவ், நல்ல வரைய தெரியும், நல்ல ஆர்டிஸ்ட் அப்படி என்று எல்லாருமே ஆர்டிஸ்டா வாய்க்கிறாங்க இல்லே தானே? இல்ல மிஸ். அப்ப நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இல்லாதவங்களும் நல்ல நீட்டா கேக் செய்யறாங்க. அது என்ன காரணம் மனசுல அது ஒரு சொல்லி அது விஷயம் நினைச்சா ஆ கையால வர்றது இல்ல. மனசுல ஒண்ணு நினைச்சு போட்டா கையால வர்றது இல்ல. கையால வரும். இல்ல, அது சரியான டெக்னிக்க புடிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். அது டெக்னிக் தெரியாததுனாலதான் உங்களுக்கு சரியா வருவது இல்ல. சரியா? அது கட்டாயம் நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஈஸியா செய்யற எப்படி இந்த டெக்னிக் முறை இருக்குது, அந்த முறைகளை நீங்க சரியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டிசைன் சரியா வரும். ஒரு டூத் பிக் மூலமா சரி பிழை ஆவிச்சுன்னா உங்களுக்கு அதை சரி பண்ணிக்கோங்க. எல்லா அவுட்லைனையும் போட்டுக்கோங்க. அப்பதான் எங்களுக்கு இத அவுட்லைன் விளங்கினா எங்களுக்கு ஈஸியா டிசைனை கலர் பண்ணிக்கொள்ள முடியும். இப்ப இத எப்படி போடுறேன்னு தெரியுமா? ஒரு நான் சொன்னேன் கேக்குக்கு மேல போடணும். எப்படின்னு சொல்லுங்க பாக்க, தெரிஞ்சவங்க. கேக்குக்கு மேல போடுற டிசைனை தான் நான் போடுறேன்னு சொன்னேன். ம் எங்க சத்தத்தை காணும், பேசுங்க. அப்சைட் டவுனா போடுறது. அப்சைட் டவுன் தான் போடுறது. அது வந்து நார்மலா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வரைஞ்சு கொள்ளணும். எந்த டிசைனா இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வரைஞ்சு கொள்ளணும். அதுக்கு போறவங்க என்ன பண்றேன், நாங்க நல்லா இத அது தேவையான பெர்ஃபெக்டா கலர் பண்ணிக்கொள்ளணும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு 20 இல்லாட்டி ஒரு 45 மினிட்ஸ் நாங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண வைக்கணும். ஃப்ரிட்ஜில் போடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் போட்டா என்ன நடக்குமாண்டா, ஃப்ரிட்ஜில் போட்டு கழட்ட காட்டி நல்லா அழகா ஆயிக்கும். சரியா? இந்த பிள்ளைய செய்யவான யாரும் ஃப்ரிட்ஜில் போட்டா கழட்ட காட்டியும் அழகா ஆயிக்கும். ஆனா நீங்க வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் வைக்கும் போது உங்களோட பிளக் எல்லாம் ஸ்மஜ் ஆக தொடங்கும். அதனால இந்த கலர் நாங்க யூஸ் பண்றோம் தானே, அதனால நாங்க ஃப்ரிட்ஜில் போடக்கூடாது. ஏன்னாண்டா ஃப்ரிட்ஜில இருந்து வச்ச சீரை நாங்க வெளியே ஏசில வைக்க மாட்டோமே. எல்லாருக்கும் ஏசி இல்லையே என்ன? ஸ்ரீலங்கால நாங்க எங்கட கிளைமேட் மெல்ட் ஆகுற கிளைமேட். அப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியெடுத்த சீரு தண்ணி விட பார்க்கும் ஐசிங்ல. அப்படி ஆகும்போது என்ன நடக்கும், உங்களோட கலர் எல்லாம் பிளர்ட் ஆகும். மஞ்சள். ஓ, அதனால நீங்க வந்து அந்த பிழைய செய்யலாம். இது ஃபுல்லா கலரிங் பண்ணிட்டா போடுறது இல்லாட்டிக்கு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டா போடுறது? கலரிங் பண்ணிட்டு தான் போடுறேன். சரியா? இப்ப நான் வந்து அவுட்லைனை பண்ணிட்டேன் பாருங்க. அவுட்லைன் எப்படி பண்ணிக்கிறேன்னு அந்த மாதிரி மெல்லிசா நீங்க அவுட்லைன் பண்ணணும். கண் இந்த வாய் சைடு எல்லாம் கொஞ்சம் கவனமாவே பண்ணுங்க. என்னண்டா அது கொஞ்சம் குழம்பிச்சுட்டா உங்களுக்கு மோகினியே பார்த்துக்கொள்ளலாம். ஆனா அதனால மிச்சம் பத்திரமா பார்த்து செய்யுங்க. அந்தந்த விஷயங்கள் செய்யும் போது நாங்க வந்து எங்கனைக்கு கேர்ஃபுல்லா நாங்க ஹேண்டில் பண்ணணுமோ அங்கனைக்கு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல நீட்டான நல்ல டிசைன் உண்டு உங்களுக்கு கிடைக்கும்.
இப்ப நான் லைட் ப்ளூ கலர்ல இந்த கண்ணையும் இந்த பிளாக் கலர்ல கண்ணையும் ஃபில் பண்ணுவேன். கொஞ்சமா கட் பண்ணி இது அந்த கை பஃப்ல லைன் ஒன்று இல்ல. ஆ? அந்த கை இதுக்கா பிளவு இல்ல மற்ற சைடு எங்க போட்டு நான் போட்டு இல்லையா போட்டிக்கிட்டேன் தானே எல்லாம். மிஸ் ஆயிருக்கு. அந்த ரெட் கலருக்கு போட்டிக்கிட்டேன் போட்டிருக்கு. போட்டிக்கிட்டேன். ஓகே. இந்த ஒயிட் கலரால கண் எல்லாம் மெல்லிஷா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி கொடுப்பேன். ஓகே, நல்லா மெல்லிஷா. மிச்சம் கனமாவிச்சுன்னா உங்களுக்கு நீட் வராது, அதனால மெல்லிஷாவே கட் பண்ணி. கலர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வைக்கணுமா அது? ஓ, கொஞ்ச நேரம் நீங்க நார்மலா ரூம் டெம்பரேச்சருக்கு வைங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு கேக் நல்லா கேக்கும் நல்லா ஆறிக்கணும். நல்லா கிராம் காட் பண்ணி ஐசிங் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க இதை வந்து போடணும். அது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இது வந்து நல்லா காயும். சரியா, கொஞ்சம் காஞ்சா நல்லம். கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. அவசரமா அந்த உடனே போட பார்க்க வேணும். சம்டைம் அது காயஞ்சு இல்லாட்டி இந்த பேப்பர்ல ஒட்டிக்கொள்ளும். அதனால அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்யறேன்டா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்ததுக்கு பரவாயில்ல. அந்த ஆனா அது அந்த தவிர எந்த நேரம் செய்ய போவானும். சொல்லுங்கம்மா. இப்ப நாங்க கேக்குக்கு மேல இந்த டிசைனை போடுன்னு சொன்னா இப்படி டிசைனை இதுல போட்டுட்டு எடுத்து கேக்கு மேல வச்சனும். கேக்குக்கு மேல டிசைனை போடணும்னு சொன்னா இப்படி டிசைனை இப்படி போட்டுட்டு தான் கேக்குக்கு மேல வைக்கணும். ஆமா, அதுதான் உங்களுக்கு புதினம் ஆயிக்குதுனா. அதுதானே கொஞ்சம் இதாயிக்கு. பார்த்து கொண்டிருந்தீங்க உங்களுக்கு விளங்கும் அது போடுற எப்படி என்று நான் காட்டுறேன். இந்த மாதிரி நாங்க மெல்லிய மெல்லிய இடத்துல எல்லாம் கலர் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் கூட கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போ கலர் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் ஜாயின் ஆகுறதுன்னா உங்களோட அக்கௌண்ட்க்கு நாங்க தள்ளி டிபாசிட் பண்ணிட்டா மிஸ் ஜாயின் ஆகலும். ஆமா, நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச சீரு உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே குரூப்ல போடுவோம். அப்போ உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஜாயின் ஆகணுமாண்டா அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் 3 போடுவோம். 3 அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். எங்களோட பிஓசியும் கமர்ஷியலும் சம்பத் பேங்க்கும். இது 3ல ஒன்றுல உங்களுக்கு விருப்பமானத்துல போட்டுட்டு நீங்க அங்கனைக்கு ஸ்லிப்பை போடுங்க. ஸ்லிப்பை போட்டா உங்களோட பேரையும் ஊரையும் போட்டு அனுப்புங்க. சரியா? இது ஒரு 23,000 கட்டேலும் இல்லாட்டி 5,000 இன்ஸ்டால்மெண்ட் முறையில கட்டி. கட்டலாம். ஆமா ஆமா. நார்மலா இப்ப உங்களோட ஏரியாவில்
எப்படி உங்களோட கேக் ப்ரைஸஸ் எப்படி போகுது? யாராவது சொல்லுங்க பார்க்க. உங்களோட ஹாஃப் ஊரோட கேஜி ஐசிங் கேக் வந்து 2500 போகுது. நீங்க எங்க? நாங்க வந்து அம்பாறை பொத்தி, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட். ஹாஃப் கேஜி 2500 போகுது. அப்போ 1 கேஜி 5000 மாதிரி போகுதுண்ணா. அப்ப நல்ல நல்ல ரேட் ஒன்று போகுதுண்ணா. பென்டோ வந்து 1500 போகுது. அப்படி என்ன இப்படித்தானே இப்ப நார்மலா நாங்க போடுற டிசைனுக்கு மாதிரி தானே. இப்ப நாங்க நார்மலா டாப்பர்ஸ் டிசைன் போடுறேன்னா அதுக்கு பக்கம் கூட போகும் தானே 1 கிலோ கேக் அந்த டாப்பர்ஸ் வந்து. டிசைன் பொறுத்து அந்த ரேட். ஆமா ஆமா. எங்கட பக்கம் நீங்க எந்த பக்கம்? நிகாம்போ நிகாம்போ. அங்க எவ்வளவு போகுது? 5500 per kg. 1 கேஜி. ரைட். அந்த அளவு தான் போகுது. ஆனா நார்மலா எல்லா ஏரியாலையுமே என்னடா இப்ப சாமணம் வந்து வெளியே എന്റെ ഡോട്ടർക്ക് എന്റെ നീസുக்கு கேக் ஆர்டர் பண்ணோம் 3 kg. அவங்க என்ன அது டெக்கரேட் பண்ணி இது ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு தான் எடுத்தாங்க. இது ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு கீ பர்த்டேக்கு தான் எடுத்தோம். அவங்க 17,000 எடுத்தாங்க. 17,000 எடுத்தாங்க. ஓ, அந்த பிரைஸ் போகுது. சரி. நார்மலா நாங்க வந்து கேக்க மட்டும் செய்யறது இல்லையா, ஐசிங் பண்றேன். மத்தது தேவையானது எல்லாம் வாங்கணும். அந்த எடிபிள் பெபிள்ஸ் எல்லாம் போட்டு போடணும். 3 கிலோ கேக் எடுத்தோம். அப்போ 17,500 எடுத்தாங்க. ஆனா அது நயம் தான். கொழும்பு சைடுல வந்து சொல்லுங்க. கப் கேக்ஸோட பண்ணோம், கப்போட சேர்த்து 45 பீசஸ். அவங்க எக்ஸ்ட்ரா 2 தந்தாங்க. கப் கேக்ஸுக்கு 7,500 எடுத்தாங்க. கப் கேக்குக்கு 7,000. எத்தனை பீசஸ்? 45. அவங்க 160 படி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி கணக்கு. அதுவும் ஆனா சீப் தான். ஏனெண்டா இப்ப கொலம்போ சைட்ல எல்லாம் இந்த 3 kg கேக் கொண்டு டிசைன் பண்ணி இதாக்குறேன்டா நார்மலா 20,000 25 போகுது. ஏன்னா கேக்கும் இருந்து இந்த நார்மலி இப்படி கேக் 3 kg 3 kg கேக் வருமா இல்லாட்டி ஐசிங்கும் சேர்த்து தானே போடுவாங்க? அது ஒவ்வொருத்தட மாதிரி. சம்டைம் மிச்சமே ஹோம்மேட் வந்து 3 kg கேக் வரும். ஓகே. நல்ல வெயிட் ஒண்டிக்கும். ஓகே ஓகே. நாங்க நினைச்சோம் கூட ஆக்க வேண்டியது. நாங்க நினைச்சோம் சரியான எக்ஸ்பென்சிவ் வேண்டி. இல்ல 3 kgக்கு சாரி அந்த கணக்கு தான் வாரி. அதுதான் நான் சொன்னேன், பிசினஸ பத்தி விளங்காதவங்களுக்கு தெரியா. ஆனா பிசினஸ் தெரிஞ்சவங்க முக்கியமா இப்ப ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்தோம்டா அதுட்ட டிசைன் தான் முக்கியம். சரியா? அவங்க தார டிசைன் வந்து ரேர் ஆயிருந்தா சரி, வந்து யாருமே செய்ய முடியாத ஹார்டான டிசைன் ஆயிருந்தா அதுக்கு உங்களுக்கு நீங்க அடிக்கிற ப்ரைஸுக்கு அவங்க வருவாங்க. அதுதான் கேக்குட விலையே அல்ல நாங்க இன்னைக்கு. சரியா? உங்களோட டயர்டுக்கு மற்ற உங்களோட நீட்னஸுக்கு அதுக்கு தான் நிறைய பேர் உங்களையே தேடி வாரி. இல்லாம உங்களுக்கு கேக் கொடுக்க ஆள் இல்லாம அல்ல. அவங்க பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னாச்சுன்னா கொஞ்சம் அன்னைக்கு ஹீட்டும் கூட மெல்ட் ஆக தொடங்கிச்சு. பட்டர் ஐசிங். அங்க இருந்து நேரம் நல்லா தான் இருந்துச்சு. அங்க ஃபங்க்ஷன்ல வச்சு அந்த நாங்களும் ஓபன் ஸ்பேஸ்ல தான் வச்சிருந்தோம். ஓபன் ஸ்பேஸ்ல வச்சோன்னா கொஞ்சம் ஹீட் ஆகி லைட்டா மெல்ட் ஆக தொடங்கி கொஞ்சம் கரைய தொடங்கிச்சு. அதுதான் நான் பயந்துட்டோம். சரி, ரைட். ஆனா அப்படி ஆகக்கூடாது. அதுக்கெல்லாம் சிஸ்டம் ஈக்கிட்டிய அதெல்லாம் அந்த இடத்துக்கு. இப்ப நீங்க வந்து அவங்கள்ட்ட ஆர்டரோட கேட்டீங்கடா, எனக்கு நான் வெளியே தான் வைக்கிறேன், எனக்கு இது வந்து இதாக்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட வெளியே வைக்கிறோம்ண்டு சொல்லலையா? ஆனா நீங்க டீடைல்ஸ் கொடுக்கணும். இப்படித்தான் இந்த விஷயத்துல வந்து டாக்டர் மாய்தான் நோய செல்லாம சரியா. எங்கட டவுட் நாங்க இன்னைக்கு வைக்கிறே என்ன மாதிரி இது எத்தனை நாளையில நாங்க செய்யறோம் என்றது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு ஒரு ஆர்டர் உண்டு. அந்த டைம்ல நான் ஆர்டர் செய்யற நேரத்துல எனக்கு ஜப்னால இருந்து ஆர்டர் வந்துச்சு. ஜப்னால இல்ல அவங்க இருக்கிறாங்க, அவங்க வெள்ளவத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஜப்னாவுக்கு கூட போகணும்னு சொன்னாங்க அந்த கேக்க.
அப்ப ஜெஃப்னாக்கு கொண்டு போகணும்னு சொன்னா இந்த கேக்க வந்து நாங்க ஜெஃப்னாக்கு நான் ரெடி பண்ணணும். ஆனா அவ சொன்னா வந்து எனக்கு 17ஆம் தேதி தான் எனக்கு ஆர்டர் தந்தா 17ஆம் தேதி எனக்கு 19ஆம் தேதி எனக்கு கேக் ஓணும்னு சொன்னா 23ஆவது தேதி சரி 23rd தான் அவளை வந்து பர்த்டே எடுக்கிறேன்னு சொன்னா ஃபங்க்ஷன் வச்சிக்கேன்னு சொன்னா. இப்ப அவ சொல்லும் போதே எனக்கு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. காரணம் என்னன்னா கேக்க நான் பத்திரம் பண்ணணுமே எவ்வளவு நாளைக்கு வேணா சாப்பிடுற கேக் தானே. அந்த கேக்க வந்து அதுவும் டிசைன் போட்ட கேக் ஃபாண்டன்ல மிக்கி மவுஸ் போட்டு 2 டியர் கேக் உண்டு. அப்ப அந்த கேக் அவ வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அவ ரூல்ஸ் போடும்போது நான் யோசிச்சேன், இப்ப இது எப்படி நான் இவக்கு சரியா செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு தேவையான நான் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னா அப்ப ஓ அவ சொன்னா நான் வந்து 19 போறேன் ஜெஃப்னாக்கு. அப்ப போக்காட்டியும் கேக்கும் பத்திரம் வாங்கிக்கணும். ஜெஃப்னாக்கு 19 போறேன். நான் எப்படியுமே 23 மாதிரி தான் எனக்கு நாங்க ஃபங்க்ஷனை வச்சிக்கிறோம். 7 மாண்டு கேட்டா. நான் சொன்னேன் ஓகே நான் செஞ்சு தாரேன். அதுக்கு பிறகு நானும் ரெடியாக்கி நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சு கவனமா செஞ்சேன். அவ கொண்டு போய் சேர்த்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சு அவ எனக்கு கால் தரும் வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு ஒரு கவலை, என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ எங்களுக்கு தெரியவே. என்னத்துல வந்து எப்படி இப்ப இவங்க கொண்டு போற மாதிரி. ஆனா நான் எல்லாமே சேஃபா ரிஜிஃபார்ம் பண்ணி எல்லாம் பாக்ஸ் பண்ணி வேன்ல ஏத்தேலுமான மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி தான் கொடுத்தேன். அப்ப 3 இயர்ஸ் அவட பேபிக்கு தான் அந்த கேக் பாய். அப்ப நான் வந்து கேட்டேன் என்ன எப்படி இருந்துச்சு ஒன்றுமா இல்லை. அப்ப கேட்டேன் எங்க அங்க போயிட்டு நான் என்ன செய்யணும் இப்ப இதை பத்திரம் பண்றேன் எப்படி இது வந்து நான் வந்து இன்னும் 2 days பத்திரம் பண்ணணுமே கேக் எப்படி பத்திரம் பண்றேன்னு கேட்டேன். அதுக்கு தேவையானது எல்லாம் ஐடியாஸை நான் கொடுத்தேன். அவன் வச்சு கேக்கையும் கட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒரு இஷ்யூவும் இல்லை மிஸ். நல்லா வந்துச்சு, நல்லா டேஸ்டாகவும் இருந்துச்சு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தேங்க் பண்ணி எனக்கு அனுப்பினா. அந்த மாதிரி நாங்க அந்த சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கணும். நாங்க கஸ்டமர்ஸ் மார்க்கிட்ட கேட்க மட்டும் ஆர்டர் எடுத்து போதா, நாங்க வந்து கஸ்டமர்ஸ் மார்க்கு என்னென்ன மாதிரி நீங்க எங்க வைக்க போறீங்க, எப்படி உங்களோட ஃபங்க்ஷன் எங்க இருக்குது, ஏசி உள்ளுக்கா அப்படி இல்லைண்டா அவுட் சைடா, அதுக்கு தேவையான மாதிரி நாங்க டெக்னிக்கா யூஸ் பண்ணணும். அதுதான் பிசினஸ் சொல்றது. சரியா? அதுதான் எல்லாருக்குமே கேக் செய்ய தெரியுமென்று சொல்லி கேக் செய்ய முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது. சரியா? நீ அப்படி ஆவினா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். இப்ப நீங்க வந்து யோசிச்சுப்பீங்க இவ்வளவு செஞ்சும் அப்படி மெல்ட் ஆகாம இக்குது இல்லே அநியாயம் சொல்லி ஒரு கவலை ஒன்று வரும் தானே. வேலை இல்லை இவ்வளவு அழகா செஞ்சும் கேக் மெல்ட் ஆகுதுண்டா. அப்செட் ஆகி அதுதான். இனி அவங்களுக்கு அவங்களோட இதை அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு முடியும் அது வந்து இன்னமும் ப்ரொஃபஷனலா செய்யறதுக்கு. அவங்க கேட்டீங்களா அது அவங்க மிஸ்டேக். அதான் நான் சொல்றேன், இதெல்லாம் நாங்க படிக்கணுமான விஷயம். அவங்களோட மிஸ்டேக், அது கேட்கணும், அவங்க கேட்கணும். நீங்க எங்க மாதிரி நீங்க ஆர்டர் அந்த கேக்க வைக்க போறீங்க, எப்படி வைக்க போறீங்க, அதெல்லாம் அவங்க கேட்கணும். கேட்காம அவங்க ஆர்டர் எடுக்க கூடாது. முதல்ல கேட்டாங்க. அப்ப நாங்க ஹால்லண்டு. அப்ப நான் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா பவர் கட்டா இருந்துச்சு நிகாம்போல ஃபுல் டே. அப்ப அதனால அவங்க எங்களுக்கு வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதனால ஓ அப்ப அது தெரியா. இனி அவ சொன்னா நான் இவ்வளவு நாளும் செய்ததுல ஒரு நாளும் மெல்ட் ஆனது இல்ல. என்னடா ஹீட் தாங்கணுமே, ஹீட் தாங்குறதுக்கு மாதிரி அந்த 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 ப்ராப்ளம் ஒரு கேர்ள் ஒன்றுக்கு என்ன கிளாஸுக்கு வர முன்ன அந்த கேர்ள் என்கிட்ட சொன்னா, மிஸ் நான் வந்து நார்மலா கேக் ஆர்டர் செய்யறது, உண்மையா சொல்ல போனா நான் கிளாஸ் பேஜ் படிச்சு இல்ல, நான் வந்து இந்த யூடியூப் பார்த்து அது இதை பார்த்து நார்மலா எங்கட வீட்டுல எங்கட அம்மாங்க எல்லாம் செய்யறதுனால நான் அதை கேக் செய்யறது. அதனால நான் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து கேட்கறவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறேன். அப்ப அவ என்கிட்ட வரக்கொள்ள கிளாஸ்க்கு வரும்போது அவ அந்த அப்படி சொல்லி வந்து என்ன காரணம்டா வந்து இந்த அந்த என்ன காரணம்டா அவட வந்து இல்ல இந்த அவ வந்து டால் ஒன்று செஞ்சுக்கிறா. சரியா? டால் ஒன்று செஞ்சுக்கிறா. என்ன காரணம்டா
அவ வந்து டால் ஒன்று செஞ்சுக்கிறா. அவங்க அவுட் சைட்ல தான் அந்த ஃபங்க்ஷனை வச்சிக்கிறாங்க. இவ செஞ்ச டால் அப்படியே மெல்ட் ஆகி வடிஞ்சிட்டான். ஃபங்க்ஷன் எடுக்க முன்னே அவங்களுக்கு கட் பண்ணவும் கிடைக்கலையாம். டாலோட டிசைன் அப்படியே பேசிட்டேன்னு சொல்லி கவலையோட சொன்னா. அப்ப நான் சொன்னேன், அதுதான் அந்த அதுக்கு பிறகு அவ கிட்ட நான் சொன்னேன், அதுக்கு தேவையானதுக்கு அவ அந்த இதுக்கு தான் அந்த கிளாஸ் என்கிட்ட கிளாஸ் படிக்க வந்தா. இந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி மிஸ் சால்வ் பண்றது என்று சொல்லி. நீ அந்த மாதிரி ஈக்குது. நீ அதனால மிச்சம் கவனமாயிக்கணும். நாங்க ஆர்டர்ஸ் எடுத்தா ஆர்டர்ஸை பெர்ஃபெக்டா முடிய காட்டி உண்மைக்கே சொல்ல போனா காசு எடுக்கிறோமா இல்ல நாங்க அதுக்கு அவங்க எங்களைய பிளேம் பண்ணக்கூடாது. நாங்க நாங்க குத்தவாளி ஆகக்கூடாதுன்ற ஒரு இது ஈக்குது. சரியா? அதனால கவனமா ஈக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல. அதுதான் ப்ரொஃபஷனலா நாங்க வந்து தெரிஞ்சிக்கணும். இது பிழை ஆகுறது எங்கனிக்கு என்ன தவறு இன்னைக்கு நடக்குதுன்றத தெரிஞ்சிக்கணும். ஆர்டர் ஒன்று எடுத்தா எந்தெந்த இடத்துல வச்சாலும் கொணப்போக்காட்டின் டிராவல் பண்ண காட்டி ஒன்றும் ஆகாத மாதிரி செய்யறதுக்கு நாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் டிசைனை ஃபுல்லாவே கலர் பண்ணிட்டேன். சரியா? இப்ப நான் எனக்கு இது இந்த டிசைனை வந்து இந்த அடுத்த போத்துக்கு போடணும். இப்ப இந்த இதை இப்ப போட மாட்டேன், இப்பவே போட மாட்டேன். கொஞ்சம் நீட் பண்ணி கொண்டுட்டு மேல்கால கொஞ்சம் நீட் பண்ணுங்க. எல்லாத்தையும் அதுக்கு அது ஜாயின் பண்ணி விடுங்க. இல்லாட்டி அது ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி ஸ்பேச்சுலர் ரெண்டு எடுத்து கொஞ்சம் அதை ஷேப் பண்ணுங்க. கிரீன் கலர் கொஞ்சம் தேவைண்டா கிரீன் கலர் கொஞ்சம் லீவ்ஸ்க்கு நான் கிரீன் கலர் போட கிடைக்கலனா நீ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அவசரமா அந்த போட்ட சீர்க்கே நீங்க வந்து கேக்கு மேல போட முடியாது. இப்ப ஸ்மூத் பண்ற நேரம் ஸ்மஜ் ஆகுது ஒன்னும் ஆகாதா? உள்ளுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் மேல் காலத்தான் நான் வந்து ஸ்மூத் பண்றேன். சரியா? ஸ்மஜ் ஆகாது. கொஞ்சம் அந்த இடைகள் இந்த அதை நிறைச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறோம்.
இந்த மாதிரி ஆயில் பேப்பர் ஒரு துண்டு எடுத்து மிச்சம் கவனமா கொஞ்சம் நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி okay. இது காஞ்ச முட்டுக்கும் நல்ல சரியா. காஞ்சா உங்களுக்கு ஈஸியா கழட்ட முடியும். இப்ப நாங்க பாப்போம் எப்படி நாங்க ஒரு கேக்குக்கு மேல இந்த டிசைனை நீட்டா போட்டுக்கொள்ளுறேன். உங்களுக்கு பார்க்க சும்மா போல அது வந்து வைக்கணும் ஆ? ஆயிரத்துக்கு ஆமா. நார்மலான இடத்துல ஓ ஷேடோ நார்மலா வைங்க. நார்மலா வைங்க. சும்மா இப்படி டேபிள் ஒன்ல இப்படி நீங்க செஞ்சுட்டு காய வைங்க. அதுக்கப்புறம் கூட கேக் கொள்ள நீங்க வந்து வேலை செஞ்சு கிரம் காட் பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கு போறோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு போறவா இருந்தாலும் பரவாயில்ல. டைம் எடுத்தது முட்டுக்கும் நீட்டா டிசைன் நல்ல அழகா உங்களுக்கு கழட்டி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் என்ன செய்யறேன், இப்ப இந்த மாதிரி நான் வந்து ஒரு கேக்குக்கு மேல போடுற மாதிரி நான் கொஞ்சம் ஐசிங்க்கு மேல தானே ஐசிங் ஒட்டிக்கொள்ளும். நீங்க இப்ப கேக் ஒன்று எடுக்க போவானா நீங்க நார்மலா ஒரு கேக் போர்டு உண்டோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று எடுத்து நீங்க அதுக்கு மேல செஞ்சு பாருங்க. ஒயிட் கலர் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று உள்ள இது ஒன்றுக்கு மேல கொஞ்சம் ஐசிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஐசிங் போடாம உங்களோட ஸ்டிக்கரை ஒட்ட முடியாது சரியா. கேக்குக்கு மேலேயும் அப்படியா? கேக்குக்கு மேலே நீங்க எப்படி ஐசிங் போடத்தானே போறீங்க. நான் வந்து இது சுட்டி போடுறேன். கேக்குக்கு மேல எப்படியுமே ஐசிங் போடணுமே அண்ணா, போடத்தானே வேணும். நான் இதான் சொன்னேன் கிரம் காட் பண்ணி கொள்ளணும். ஓகே. சிஸ்டர், சொல்லுங்க. நான் அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுறேன்னு சொன்னா ஒரு திங்ஸ் ஒண்ணுமே இல்லையே இதுக்குரிய அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய இதெல்லாம் நாங்க இப்ப எங்க ஊர்ல எடுக்கிற கஷ்டம். இப்படித்தான் ஆன்லைன்ல எங்ககிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி கொள்ளையிலும் சரியா. கேக் ஷாப்பால நாங்க எங்களுக்கு தேவையான ஐட்டம் நான் வந்து உங்களுக்கு இப்ப எங்களுக்கு கேக் கிளாஸுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் கொஞ்சம் மிகுமே சரி. பேசிக் நொசில்ஸ் கொஞ்சம் தான் தேவைப்படும் சரியா. பேசிக் நொசில்ஸ் வந்து எல்லா நொசிலும் எங்களுக்கு தேவைப்படாது. எல்லா கேக்குக்கும் எல்லா நொசிலும் தேவைப்படாது. பேசிக் நொசில் கொஞ்சம் நீங்க வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவையான நொசில்ஸ் அது உங்ககிட்ட இல்லைண்டா நாங்க உங்களுக்கு இங்கேருந்து சரி உங்களுக்கு ஆன்லைன் மூலமா அனுப்பி வைப்போம். அதுவும் தான் முக்கியம். திங்ஸ் ஒன்றும் தேவை அவனும் பீட்டரும் மிகிதா சரியா. நிறைய விஷயங்கள் நாங்க நடக்கிற நொசில்ஸ்ல மத்த வந்து நொசில்ஸ்ல நாங்க வந்து பட்டரைசிங் ஃப்ளவர்ஸ் செய்வோம். ஹார்ட் பட்டரைசிங் ஃப்ளவர்ஸ் செய்வோம். அதுவளுக்கு நொசில்ஸ் தான் தேவை. அது தேவையான நம்பர்ஸ் நொசில்ஸ் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலும் ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அந்த குரியர் மூலமா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். அப்படி உங்களுக்கு கீட்டர் ஷாப் இருந்துச்சுன்னா அந்த ஐட்டங்கள் நான் வந்து எல்லாரும் குரூப்புக்கு நாங்க வேற குரூப் ஒன்றுக்கு ஆட் பண்ணுவோம். இப்ப நான் வாரக்கிழமை ஜாயின் ஆகுறவங்க இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நீங்க காசு போட்டீங்கன்னா நான் குரூப்புக்கு ஆட் பண்ணுவோம். அந்த குரூப்ல நாங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே கொடுப்போம் சரியா. என்னென்ன தேவை எது தேவைண்டு அப்போ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸோட நாங்க உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணலுமென்னா அதுக்கு தேவையான ப்ரைஸையும் போடுவோம். உங்களுக்கு அப்படி ஷாப் இல்ல எனக்கு இதெல்லாம் ஓனமெண்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்ககிட்ட உங்களுக்கு ஆர்டர் போடலும்.
அப்படி கிட்ட ஷாப்பில் இருந்துச்சுன்னா நீங்க ஆர்டர் இந்த அங்கனிக்கால உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். சரியா? இந்த மாதிரி ஜிக்ஸாக் மூலமா கொஞ்சம் இப்படி நீட் பண்ணிக்கோங்க. என்னடா நான் வந்து டிசைனை போடும்போது இந்த கிளாஸ்ல வந்து கேக் மட்டும்தானா இல்ல மத்த டெசர்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கா? அது கொஞ்சம் ஏன்னா டீட்டெயில்ஸா சொல்லுங்க. இந்த கிளாஸ் வந்து பிங்க் கேக் டெக்கரேட்டிங் அகாடமி என்ற பேர்லயே உங்களுக்கு விளங்குது தானே. ஃபுல்லாவே கேக் வகைகள், கேக் வெரைட்டிஸ் அந்த கிளாஸஸ் எல்லாம் நிக்குது. கேக் வெரைட்டிஸ் நீங்க வந்து வெட்டிங் கேக், மற்றது வந்து வெட்டிங் கேக், ரெட் வெல்வெட் கேக், அந்த மாதிரி கேக் வகைகள், மற்ற வந்து கேப்புச்சினா கெட்டோஸ், அந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம், சாக்லேட் கெட்டோஸ் அது எல்லாமே இருக்குது. டிசைன் பண்றது, டப்பர்ஸ், அதுக்கு தேவையான பேஸ்ட் வகைகள் செய்யற முறை, மற்ற சுகர் ஃப்ளவர் கோர்ஸ், அது வந்து ஃபிளெக்சிபிள் சுகர் ஃப்ளவர் கோர்ஸ், அது எல்லாமே இருக்குது. அந்த இந்த மாதிரி இந்த பேக்கிங் ஐட்டம் இல்லை. இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த நாங்க போட்டிக்கிறோம் தானே. இப்ப கேக் கொண்டு ஒரு பிசினஸ்க்கு எப்படி எப்படி தேவையோ இப்ப இந்த கோர்ஸ்ல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து நொசில்ஸ் டெக்னிக் எல்லாம் காட்டி தரோம். நொசில்ஸ் என்னென்ன தேவைப்படுமோ அப்ப அதுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் காட்டி தருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டார் ஃபீலிங்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு இந்த எப்படி நாங்க கேக்குக்கு மேல டிசைன் பண்ணி எப்படி ஸ்டார் ஃபீலிங்ஸ்ல தானே மிச்சம் கேக் பார்ப்போம். ஸ்டார் ஃபீலிங்ஸ்ல தானே நாங்க கேக் பார்ப்போம். அப்ப அந்த ஸ்டார் ஃபீலிங்ஸ்ல போடுற டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க வந்து காட்டி தருவோம். அதுக்கு போறோம் நாங்க வந்து நொசில்ஸ்ல நாங்க எப்படி பட்டரைசிங் ஃப்ளவர்ஸ், கேக்குக்கு மேல வைக்கிற ஃப்ளவர்ஸ் எப்படி போடுறது, அதுல ரோசஸ், கார்னேஷன் ஃப்ளவர்ஸ், எப்படி 5 பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸ் எப்படி எப்படி போடுவோம், அது எல்லாமே உங்களுக்கு காட்டி தருவோம். அதுக்கு பிறகு நாங்க கேக் பேக்கிங் சைடு போவோம். அதுக்கு பிறகு கேக் டிசைனிங் போவோம். கேக் எப்படி சாண்ட்விச் பண்றேன், எப்படி நீட் பண்றேன், எப்படி நாங்க க்ரம் காட் பண்றேன், என்னென்ன கேக். உண்மையா சொல்ல போனா கேக் கொண்டு ஐசிங் பண்ணும் போது ஒரு ஐசிங்கால பண்ண முடியாது. நாங்க வந்து தின் கன்சிஸ்டன்சி பாவிக்கிற விடமிக்குது, மீடியம் கன்சிஸ்டன்சி பாவிக்கிற விடமிக்குது, அதே மாதிரி ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி பாவிக்கிற விடமிக்குது. இந்த மாதிரி விடத்துவலுக்கு நாங்க எப்படி இந்த கேக்கு ஃபுல்லா ஒரு பில்டப் பண்றேன்டா நாங்க இந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே போடணும். அப்படி இல்லாம உங்களுக்கு கேக் சக்சஸ் ஆகாது. அதே மாதிரி கேக் டிசைன் பண்ணினதுக்கு போறோம் நாங்க வந்து அப்படியே ஃபாண்டன்ட் சைடுக்கு போவோம். ஃபாண்டன்ட் செய்யற முறை, ஃபாண்டன்ட்ல 2D டிசைன் செய்யற முறை, அப்புறம் ஃபாண்டன்ட் கேக் கவர் பண்ற எப்படி, ஃபாண்டன்ட்ல எப்படி நாங்க அந்த ஃபாண்டன்ட் கன்சிஸ்டன்சி எப்படி மாறுற, எப்படி நாங்க அதை செய்யற முறை, இது எல்லாமே சொல்லி தந்துட்டு அதுக்கு போறோம் நாங்க டாப்பர்ஸ் வகைகளுக்கு போவோம். 3D டாப்பர்ஸ் எப்படி செய்யறது, எப்படி ஒரு கேக் ஸ்ட்ரக்சர் ஒன்று செய்யறது, அந்த மாதிரி உங்களுக்கு கடைசி மட்டும் இருக்குது. கேக், சாக்லேட் கேக், எக்லெஸ் கேக், ரிபன், மற்றது ரிபன், மார்பிள் கேக், கப் கேக்ஸ், பட்டர் கேக், அந்த கேக் எல்லாம் எப்படி எப்படி செய்யறோமோ அதுக்கு தேவையான டெக்னிக் எல்லாமே சொல்லி தரப்படும். அதுதான் இந்த கோர்ஸ்க்கு இன்க்ளூட் ஆகுது. இனி உங்களுக்கு இது ஜாயின் பாவி நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐடியாஸும் இது உள்ளுக்கால எடுத்துக்கொள்ளலாம். இனி அதனால நீங்க ஜாயின் ஆகி பாருங்க. இப்ப நான் வந்து இப்ப இந்த இதை கவர் பண்ணிட்டேன். நான் க்ளோஸா உங்களுக்கு நான் போடுறேன். நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி நான் நல்ல மட்டும் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கைக்கு ஒட்டாத பதத்துக்கு இருந்துச்சுண்டா குட். சரியா? கைக்கு ஒட்டாத பதத்துக்கு ஈக்கணும். இந்த மாதிரி நாங்க செஞ்சுக்கிறத நான் பார்ப்போம். அடுத்த பக்கம் போறக்குள்ள எப்படி ஈக்குதுன்னு. சரி, சரியா? பாருங்க, இப்ப நான் இப்ப ஐசிங்க ரெடி பண்ணிக்கிறேன். இப்ப டிசைனையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நம்மள அதை வந்து பேப்பரை நவட்டிக்கொள்ளும். சிஸ்டர், சில ஆட்கள் சொல்றாங்க மழை டைம்ல கேக் பட்டர் ஐசிங் மெல்ட் ஆகும். உண்மையா? மழை டைம்ல மெல்ட் ஆகாது. மழை டைம்ல மெல்ட் ஆகவும் ஆகுது, வெயில் டைம்ல மெல்ட் ஆகவும் ஆகுது. சரியான கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சாங்க. சில ஆட்கள் சொன்னாங்க மெல்ட் ஆகுது பட்டர் ஐசிங். அதுதான் செல்ற எல்லாருமே செல்றது எல்லாமே உண்மையல்ல. நீங்க சம்டைம் யூடியூப் பார்த்து படிக்கிறீங்க லைக்கும், சம்டைம் நீங்க யூடியூப்ல பார்த்து செய்யற ரெசிபி ராங் ஆகும், அவங்களும் செய்யறே சரியாகும். ஆனா அவங்க பிழையும் அல்ல. அவங்களோட அந்த இடத்துக்கு தக்கன சரி வந்து அவங்க இருக்கிற ஏரியா, அவங்களோட பேக்ரவுண்ட், அந்த சம்டைம் அவங்களோட ரூமுக்கு ஏசிக்கும். ஆனா நீங்க செஞ்சா உங்களுக்கு மெல்ட் ஆகும்.
சரியா? நீ அந்த மாதிரி ஈக்குது. ஏசி உள்ளுக்கு வச்சா ட்ரை ஆகிடும். கேக் வந்து ஐசிங் பண்ணினால ட்ரை ஆகிடும். ஏசி உள்ளுக்கு மெல்ட் ஆகாது. ஏசில இருந்து வெளியேற்ற சீரு ஐசிங் அப்படியே மெல்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அது ஒன்றுமே இல்லாம நாங்க ஏசி யூஸ் பண்ணாம, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாம, நார்மலா எங்கட கண்ட்ரிக்கு பேலன்ஸா நாங்க அந்தந்த ஏரியாவுக்கு எப்படி கேக் செய்யறதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்லி தரேன். எப்படி எப்படி செய்யணும், எப்படி ஐசிங் பண்ணணும் என்றதெல்லாம். இது ஒரு சின்ன ஒரு லெசன் தான். அதுவும் உங்களுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் நிறைய விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படித்தானே? படிச்சு இல்லையா? இன்னைக்கு படிக்கலையா? ஏதாவது படிக்கலன்னு சொன்னா செல்லுங்க பக்கம். நாட ஒன்றுமே படிக்கல மிஸ் ஓட இல்லைன்னு. கேக் படிக்க ஆசை. நான் அப்ப கேக் செய்யற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்பேன். அப்ப அவங்க ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. ஆனா சில விஷயங்கள் அவங்க வாயால வரும். அப்படிதான் சொன்னேன். அதுதான் அவங்க சொல்ல மாட்டாங்க. நார்மலா சில விஷயங்கள் அவங்க வாயால வரும். அது சொல்ல மாட்டாங்க. உண்மைதான். நான் யாரும் படிச்சதுக்கு போறோம். அவங்க காசு கட்டி அவங்க படிச்ச போறோம். நீங்க எழுப்பி படிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும்ன்றதுதான் அது அர்த்தம். என்ன காரணம்டா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலுக்கு செய்யறாங்க. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. உண்மையா சொல்ல போனா நாங்க சரியா பெர்ஃபெக்டா படிச்சோம்டா எங்கிட்ட ஸ்டைலுக்கு நாங்க செய்வோம். அப்படித்தானே? அதுதான் முறை. இனி நார்மலா நாங்க ஒரு ஆர்டர் செய்யறதுக்கு இல்லைன்னா ஒரு வெளியே வச்சு செய்யறதுக்கு, ஃப்ரிட்ஜ் இல்லாம செய்யறதுக்கு நாங்க கத்துக்கொள்ளுறதுதான் முக்கியமான விஷயம். இப்போ மெதுவா நான் வந்து இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டா அங்கலைங்களை இதாவாம நீட் பண்ணிக்கோங்க. இப்ப மெதுவா நாங்க இந்த ஸ்டிக்கரை கழட்டி கொள்வோம். அவசரம் இல்லாம கழட்டுங்க. என்ன ட்ரை ஆவினையும் போதாதான். ஆனா ட்ரை ஆவின முட்டுக்கும் உங்களுக்கு கழட்டுற ஈஸியாயி. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இது ஃபேன்ல வச்சு செய்யணுமா மிஸ், இல்லாட்டி நார்மல் யாவிலே விட்டா சரியா? சொல்றீ ஹேண்ட்ல வச்சு இப்படி கையாலையா நான் இல்ல இதாக்குறதா? ஃபேன் ட்ரை ஃபேன்ல 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 வச்சு ட்ரை. ஓ அது ஓகே, ஃபேன். அது பரவாயில்ல. ஃபேன்ல வச்சு ட்ரை பண்ணினதுக்கு பரவாயில்ல. ஆ நார்மலா உங்களோட ஐசிங் கன்சிஸ்டன்சி சரியா இருந்தா இந்த ஐசிங் வந்து கொஞ்சம் நேரமாக்குள்ள ட்ரை ஆகிடும், மெல்ட் ஓகே ஆகாது. ஆ அவசரம் இல்லாம கழட்டுங்க. ஏன் இன்னும் டைம் எடுத்தா நல்ல எடுத்தா நான் உங்களுக்கு நான் காட்டணுமானதுக்காக வேண்டி இது கழட்டி காட்டுறேன். ஓகே, எப்படி இருக்குது? அழகா இருக்கு. இன்னும் டைம் எடுத்து எங்களுக்கு செய்யறேன்னா இன்னமும் அழகா வரும். சின்ன சின்ன லைன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுதுண்டா லைன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்னடா எங்கட அவுட் லைன் கொஞ்சம் இப்ப நான் வந்து இது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு காட்டல, உடனே நான் செஞ்சு காட்டிக்கிறேன், உங்களுக்கு விளங்கிக்கும். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் ஏழுமண்டு. சரியா? நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல தானே? வச்சேனா இல்ல தானே? உங்களோட முன்னுக்கே தானே இருந்துச்சு. அந்த மாதிரி செய்யுங்க. அந்த நான் கொஞ்சம் இந்த லைன் கொஞ்சம் போட்டுப்போம் நீட்னஸா. அவுட்லைன் மட்டும் போடுங்க, உள்ளுக்கு ஒன்றும் போட போவானம். அவுட்லைன் சம்டைம் ஒட்டி கொள்ளாதே கலர்றே இனி அதனால
கருப்புக்கு மேலாலே பண்ணுங்க டிசைனு அவுட்லைனு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு நீட் பண்ணி கொள்ளுங்க. எப்படி இருக்குது? ம், எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? சூப்பர் சூப்பர் ஆயி. ஆ, இந்த மாதிரி டிசைனை வந்து நீங்க நீட்டா இன்னும் நீட்டா செய்யலும். உங்களுக்கு வந்து நீங்க ஐசிங்க சரியா செஞ்சுக்கோங்க. இந்த போட்டோவுக்கு மாதிரியே கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கலர் நல்லா அழகா வரும். நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, உங்களுக்கு செஞ்சு பார்த்தா விளங்கும். ஒன்னாவது ஐசிங் கன்சிஸ்டன்சி சரியா செய்யுங்க, அதுக்கு பிறகு மத்ததை செய்யுங்க. சரியா? இப்ப மிஸ் என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க பாக்க. க்ரம் கோட் பண்ணிட்டு தானே போடணும்னு சொன்னீங்க கேக்குக்கு. ஆமா. அப்ப இதுல பேக் எப்படி போடுறது? ஆ, என்னது? இப்படி திருப்பிட்டு இல்ல ஓ இதுல பேக்ரவுண்ட் அப்ப பேக்ரவுண்ட் என்ன விலங்கல் எனக்கு கிரம் கோட் பண்றீங்க தானே, கேக்கு கிரம் கோட் பண்ண போறோம். நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. கேக்க கிரம் கோட் பண்றீங்க தானே, பண்ணினதுக்கு போறோம். நீங்க என்ன இந்த பேக்ரவுண்ட் போட தேவையில்லை. இல்ல நான் கேக்குறேன், இது திருப்பினா பிறகு கொஞ்சம் இடம் இருக்கும் தானே சைடுல எல்லாம். இப்படித்தான் நீங்க வந்து திருப்பின பிறகு வந்து இப்ப ஏண்டேலையும் இடமிக்குது தான் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு இதுக்கு மேல இப்ப நீங்க வந்து செய்யற பிக்சர்ஸ்க்கு மேலால உங்களுக்கு அழகான பேக்ரவுண்ட் ஓனமெண்டா அந்த டிசைனை போட்டதுக்கு போறோம். அவட பின்னுக்கு சைடால உங்களுக்கு ஸ்கை கொஞ்சம் கிரீன் கலர் அந்த டார்க் கலர் போட்டுக்கொள்ளலாம். ஆனா அதுக்கு பார்க்க உங்களுக்கு பேக்ரவுண்ட வந்து நீங்க வந்து கேக்குக்கு மேல போட்டுட்டு அவ வேறையா 2D மாதிரி காட்டணுமெண்டா அதை வேறையா டிசைன் பண்ணி அதை மேலால ஒட்டவும் முடியும். ஓகே சரியா? அவங்களுக்கு வந்து அதே ஃப்ரேமுக்கு நான் கேக்டே சைஸுக்கு நான் வந்து இந்த ஸ்டிக்கரை செய்யணும்னு ஆசை ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஸ்டிக்கரை மட்டும் செய்ய வேணும். நீங்க பேக்ரவுண்டையும் சேர்த்து செய்யுங்க. ஏன்னாண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கண் எல்லாம் ஹைப்ரோ அந்த லைன் எல்லாம் அவுட் லைன் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு தேவையான கலர், ஹேர், ஃப்ராக்குக்கு தேவையான கலர் எல்லாம் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, ஃபினிஷிங்க்கு பேக்ரவுண்டையும் அதோட அதான் நிறையுங்க. அவட சைடுக்கு உள்ள சைடு எல்லாம் எம்டி ஆயிக்கிற விடம் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரை நிறையுங்க. நிறைச்சு அதையும் நீட் பண்ணிக்கோங்க. ஆமா, நீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க சரியா கேக்குக்கு மேல அதே அளவுக்கு போட்டு ஸ்டிக்கர் மாதிரி கழட்டி எடுத்தீங்கன்னா ஃபுல் பேக்ரவுண்டோட உங்களுக்கு டிசைன் வந்து அப்படியே செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. நான் நார்மலா அந்த உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸை மட்டும் எப்படி நாங்க ஸ்டிக்கர் உண்டால கழட்டி காட்டுறேன்னு தான் நான் காட்டினேன். உங்களுக்கு அது அப்படி செய்யலும். நார்மலா உங்களுக்கு வந்து கேக்குக்கு மேல டிசைனை பண்ணிட்டு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டோ வேணும். ஸ்டிக்கரை மட்டும். சரி, என்ன டவுட் இருக்குது இப்ப? ஏதாவது படிச்சீங்க தானே? உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சினோரு ஒரு படிப்பினை உண்டு. இதுக்கு பார்க்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு படிக்க வைக்குது. நிறைய விஷயங்கள் இது கேக் சம்பந்தமா தெரிஞ்சு கொள்வதுக்கு இனி அது உங்களுக்கு படிக்கணும்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளும். நெக்ஸ்ட் சாட்டர்டேயும் நெக்ஸ்ட் சண்டேயும் இந்த மார்னிங் 9:30 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ரெக்கார்டிங் கிடைக்கும். இந்தியத்து கிளாஸ் ரெக்கார்டினும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரெக்கார்டினையும் யாராவது பார்க்கலண்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்த்து அவங்களுக்கு ஜாயின் ஆகணும்டா உங்களுக்கு ஆசைண்டா அவங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 5,000 பே பண்ணி நீங்க வந்து இந்த குரூப்ல உங்களோட ஸ்லிப்பையும் உங்களோட பேரையும் உங்களோட ஊரே போடுங்க. கட்டாயமா ஷார்ட்டா பேரை போடுங்க. சரியா? பெரிய பேர் போடுவானு என்னடா நாங்க வந்து சேவ் பண்ணிக்கொண்டு உங்களோட பேர்ல தான் நாங்க உங்களைய மென்ஷன் பண்ணிக்கொள்றேன் இன்னாரண்டு. அதனால ஷார்ட் பேர் போடுங்க, ஊரை போடுங்க கட்டாயமா. சரியா? ஒரே பேர்ல 2 ஊர்ல 2 பேர் இருக்கலாம், அதனால ஊரையும் போடுங்க. மற்றது இன்றைக்கு நான் உங்களுக்கு பேங்க்கு தேவையான அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களோட கிளாஸை. இந்த கிளாஸ் நான் கண்டினியூ பண்றேன்னு அந்த கன்ஃபார்ம் பண்ணினா உங்களைய வந்து நாங்க குரூப்ல ஆட் பண்ணி இந்த குரூப்ல இருந்து வேற குரூப்புக்கு ஆட் பண்ணணும். சரியா? அது நீங்க கன்ஃபார்ம் பண்ணினவங்க வந்து எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது டவுட் என்ன சரி கிளியர் பண்ணணும்டா என்னைய பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? வேற என்ன சரி இருக்குதா டவுட்? என்ன சரி இருக்குதா பேசுறது? சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இது பிக்சரை பேஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு அவுட்லைன் வந்து போடணுமா? பிக்சரை பேஸ்ட் பண்ணினதுக்கு போறோம். நீங்க வந்து கேக்குக்கு மேல அவுட்லைன் போட்டு அதுக்கு மேல போட்டுக்கோங்க. நார்மலா நீங்க இப்போ ஒன்றும் செய்ய வேணும். நீங்க வந்து ஒரு கேக் போர்டு ஒன்று எடுங்க. கேக் போர்டு ஒன்று எடுத்து அவுட்லைன் எல்லாம் போட்டு கேக் போர்டை வச்சுக்கோங்க. என்னடா ஸ்டிக்கர் வந்து ஒட்டாது. அது சரி ஐசிங்க்கு மேல தானே ஒட்டும். அதனால
அதுக்கப்புறம் டிசைனை போடுங்களே. நீங்க பெரிய திங்க் பண்ணவான இன்னும் நிறைய விஷயம் மிக்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஒன்னாவது நீங்க இந்த டிசைனை போடுங்க. டிசைன் பெர்ஃபெக்டா வருதான்னு பாருங்க. டிசைனை பெர்ஃபெக்டா எடுக்க பாருங்க. ஓகே சரியா? ஜஸாக்கல்லா ஹைர். ஓகே ஓகே மிஸ். சரி, என்ஜாய் பண்ணினா நல்லா இன்ஷா அல்லாஹ் ஜாயின் ஜாயின் பண்ணு. ஓகே பண்றேன். நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே 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 ஜஸாக்கல்லா ஹைர் மிஸ். ஓகே. இன்னும் யாராவது ஏதாவது டவுட் இருக்குதா? இப்ப உங்களுக்கு வந்து என்ன சரி கிளாஸ் டீடைல்ஸ் விளங்கி கொள்ளணுமான்னு யாராவது இருக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 5000 கட்டினா போதும் தானே? ஃபர்ஸ்ட் டைம் 5000. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஜாயின் ஆகுறது 5000 கட்டிட்டு அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் முறையில ஒன்ஸ் வீக் கிளாஸ்க்கு 5000 கட்டி 2 மந்த்க்குள்ள நீங்க முடிச்சு கொள்ளணும். அந்த 7 வீக்குள்ள முடிச்சு கொண்டீங்கன்னா சரி. அட்மிஷன் இருக்கா? ஆமா, அட்மிஷன் ஃபீ இல்ல இல்ல இருக்கா? அட்மிஷன் ஃபீஸ் இல்ல. இல்ல ஃபுல்லா பேமெண்ட் வந்து 23,000. ஓகே ஓகே தேங்க் யூ. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? சண்டே சாட்டர்டே தானே? சாட்டர்டே சண்டே தானே நடக்கும் கிளாஸ்? சண்டே இந்த கிளாஸ் நடக்குது. சண்டே மார்னிங் 9:30 கிளாஸ் நடக்கும். எந்த வீக் ரெக்கார்டிங் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு என்ன சரி பிள்ளைகள் இருந்தா உங்களுக்கு வர கிடைக்க இல்லாட்டி அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க, அப்படி யாராவது இருந்தா ரெக்கார்டிங் கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்தும் சொல்லுங்க. நல்லா கிளாஸ் ஒரு 10க்கு தொடங்கினா கொஞ்சம் நல்லா. 9:30 ஆகுள்ள தான் தொடங்குறேன். இன்ஷா அல்லாஹ் இனி அது எப்படியுமே அந்த மாதிரி டைம் ஆகுறது. எல்லாரும் ரெடியாவே எல்லாரும் இதாகி வரக்குள்ள அது ஓகே, நீங்க ஜாயின் ஆகும். சரியா? வேற யாரு என்னதாவது டவுட் இருக்குதா? வெளிநாட்டுல யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஜாயின் ஆகிக்கொள்ளும். ஜூம் மூலமா தான் இது நடக்கப்படுது. இனி அதனால எல்லாருக்குமே நான் இன்வைட் பண்றேன். இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி பாருங்க. உங்களுக்கு தேவையான பிசினஸுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு வீட்டுக்கு சரியா பெர்ஃபெக்டா கேக் ஒன்று செஞ்சு கொள்ளணும். கேக் மட்டும் அல்ல, நீங்க ஃபாண்டன், பட்டரைசிங் ஃப்ளவர்ஸ், மற்றது 3D கப்பர்ஸ் எல்லாமே போட்டுட்டா உங்களுக்கு நல்ல ஈஸியான மெத்தட்ல இந்த கிளாஸை முடிக்கிறேன் இப்படின்னு பார்க்கலாம். எங்கிட்ட பிள்ளைகளோட எக்ஸாம் கடைசி வீடியோஸ் நான் நினைச்சேன் நான் குரூப்ல ஷேர் பண்ணினோம். நாங்க இன்றைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றோம். பாருங்க அவங்க எல்லாம் எவ்வளோ ஆக்டிவா எவ்வளோ ஹாப்பியா அவங்களோட கேக் கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இனி அதையும் பார்த்துட்டு உங்களுக்கும் சக்சஸ்ண்டா உங்களுக்கு இன்னைக்கு வந்து கிளாஸஸ் சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கு ஜாயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் ஜாயின் ஆகிட்டு அவங்க இந்த குரூப்ல ஸ்லிப்பை போடுங்க, பேரையும் அவங்களோட ஊரையும் கட்டாயம் போடுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் வந்து குரூப்புக்கு ஆட் பண்ணிட போறோம். உங்களோட நான் கான்டாக்ட் பண்ணி பேசுறேன். ஓகே, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம் எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். நான் எனக்கு மறந்துட்டேன் சொல்றதுக்கு. சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவோம். நாங்க வந்து ஆன்லைன் மூலமா நீங்க கிளாஸை முடிச்ச போறோம். உங்களுக்கு உங்களோட சர்டிபிகேட்டை வீட்டுக்கே அனுப்பி வச்சுடுவோம். சரியா? வேற என்ன டவுட் இருக்குது? கேக்குறதெல்லாம் கேட்டுக்கோங்க. டவுட் இல்லை என்ன சரி? இந்தா யாராவது ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்களா இதுல? ஒர்க் பண்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்லையா? எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃப் மாரா? நான் ஒர்க் பண்றேன்னா வீட்ல இருந்து தான் இந்த ஆரி ஒர்க். ரைட். ஓகே. அப்ப என்ன ஐடியா உங்களுக்கு கேக்கும் செய்யணும் ஆசையா? எனக்கு இந்த எனக்கு பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முறையும் ஆர்டர் பண்ணி தான் எடுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கொடுப்பேன். ஒவ்வொரு இருக்கு எனக்கு. அப்ப அதனாலதான் நான் நினைச்சேன் இதுவும் செய்து நீங்க வந்து அந்த ஒர்க் பண்றதுனால உங்களோட கை திருத்தம் மிக்கும். அதனால நீங்க இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்லா நீட்டா வரும். உங்களுக்கு நல்லா ஈஸியா இதை பிடிக்கவும் ஈஸி ஆயிட்டு. ஓகே ஓகே ட்ரை பண்ணி பாருங்கம்மா. சரி, ஓகே, தேங்க்ஸ். எல்லாருமே இன்னைக்கு ஜாயின் ஆவீங்க. என்னைய நம்பி பிங்க் கேக் டெக்கரேட்டிங் அகாடமி மூலமா இதை நடத்தப்படுற இந்த ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸ்ல முக்கியமாகவே இது வந்து தொழிலுக்கு தேவையான மாதிரி ஒன்றும் தெரியாட்டி A level செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியா எனக்கு கேக்க பத்தியே தெரியா ஆனா எனக்கு ஆசையா இருக்குதுன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த நிறைய விஷயங்கள் படிச்சுக்கொள்ள கிடைக்கும். அதனால நீங்க ஜாயின் ஆகி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறுபடியும் நினைவு காட்டுறேன்.
யாருமே வெளியில உள்ள அட்வர்டைஸோ வெளி குரூப்ல இருக்கிறவங்களோட வேற குரூப்புக்கு இந்த குரூப்ல இருக்கிறவங்கள ஆட் பண்ண போவானம். அதே மாதிரி யாருமே அவங்களோட பிசினஸ் இதுவரை ஷேர் பண்ணவானம். ஏன் காரணம்டா இது கேக் சம்பந்தமாக கேக் விஷயத்துக்காக வேண்டி ஈக்கிறவங்க மட்டும்தான் நம்பி வந்திக்கிறாங்க இந்த குரூப்புக்கு. அதனால அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் போடவானம். அது நான் தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது தான் அந்த நம்பர் சொல்லுக்கு கால் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள் பேச போவான. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிளாஸ் செஞ்சு கொள்ளணும்டா இதே மாதிரி எங்களையும் பார்த்து சரி நீங்க இந்த கிளாஸ் வந்திருந்தாலும் இதே மாதிரி பார்த்து ஃப்ரீ கிளாஸ் கொடுத்து அவங்களுக்கு உங்களோட உங்களோட அந்த இதை காட்டுங்க. உங்களோட வெளிவை காட்டி நீங்க படிச்சு கொடுங்க. அடுத்தது இதெல்லாம் நார்மலா மத்தவங்களோட குரூப் பேத்து நாங்களும் கிளாஸ் போடுறோம் எங்கடைக்கு வாங்க அதுக்கும் பக்கம் உங்களுக்கு நாங்க இது தாரோம் அது தாரோம் அதெல்லாம் அது உண்மைக்கு சீப் என்றுதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர்கிட்டால எனக்கு வர கம்ப்ளைண்ட் இதுதான் ஃப்ரீ கிளாஸால. இனி அதனால ஃப்ரீ கிளாஸுக்கு கேக்குக்கு தேவை நான் படிக்கணுமென்ற வந்தவங்களும் மிச்சம் கேர்ஃபுல் ஆயிருங்க. யாரும் தெரியாதவங்களோட போஸ்ட்வல் வீடியோவல் நீங்க இந்த ஷேர் பண்ணவோ இல்லாட்டி அவங்கடைக்கு நீங்க இது பண்ணவோ போய்த்துடாங்க. நாங்க எங்கட அட்மின் 2 பேர் இருக்குது, 2 அட்மின் நம்பர் இருக்குது. அந்த அட்மின் நம்பர் 2க்கு மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க சரியா. அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணினா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன நம்பரும் இருக்குது 07027135777 என்ற நம்பர் தான் என்ற நம்பர். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஏதாவது விஷயம் இருந்தா பேசிக்கோங்க சரியா. சரிம்மா, அப்ப நான் இன்னைக்கு முடிக்கிற இந்த கிளாஸ. நெக்ஸ்ட் வீக் நாங்க சந்திப்போம். சந்தோஷம். எல்லாருமே என்னைய நம்பி எல்லாரும் ஆர்வமா பார்த்தாங்க. சொல்லுங்கம்மா. ப்ரௌனி தருவீங்களா மிஸ்? வெரைட்டி கிளாஸ்ல ப்ரௌனி எல்லாமே இருக்குது. இந்த கிளாஸ்ல இல்லம்மா. இது பர்த்டே கேக்கு தேவையான பிசினஸ் கிளாஸ். பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற கிளாஸ். அதனால மிஸ் நான் கேக்கோஸ்னு போனேன். போனீங்களா? ஓகே. இப்ப நீங்க கேக் ஆர்டர் செய்றீங்களா? வீட்டுக்கு 2 கேக் செஞ்சு பார்த்தேன் மிஸ். ஆனா கொஞ்சம் ஓவரா வரல மிஸ். கொஞ்சமா தான் வந்துச்சு. இப்படித்தான் நீங்க ஜாயின் ஆகி பாருங்க இந்த கிளாஸ்ல. உங்களுக்கு அந்த கிளாஸ் நீங்க பிசிக்கல் போன கிளாஸும் இந்த கிளாஸும் ஒரே மாதிரியா எப்படி நான் படிச்சு தர முறை கேக்ல வித்தியாசங்கள் இருக்குது. அவன் டெக்னிக் இருக்குது, அந்த கேக் போடுற முறை இருக்குது, சாஃப்டா எடுக்கிற முறை இருக்குது. நீ இதுவெல்லாம் படிக்கணும். நீங்க ஜாயின் ஆகி பாருங்க. அப்படி உங்களுக்கு அந்த கேக்கோ சக்சஸ்ண்டா ஓகே நீங்க ஆர்டர் செய்யுங்க. அப்படி இல்லைண்டா உங்களுக்கு அது எனக்கு சாட்டிஸ் இல்லைண்டா நீங்க இதுக்கு ஜாயின் ஆகி பாருங்க. அதுதான் எனக்கு செல்ல முடியும். ஓகே. உங்களுக்கு பிசினஸ் உங்களுக்கு 2 மந்த்ல அப்போ உங்களுக்கு ஊக்கமே தான் உங்களுக்கு பிசினஸ்க்கும் போகலாம். பிசினஸ் பண்ண முடியும் இந்த கேக்கால. அதனால நீங்க இதுக்கு தேவையான சரியான முறைய படிச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு செல்ல முடியும். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 18 மிஸ். எனவே இருந்துச்சு. ஆமா, நீங்க படிங்க. நீங்க படிங்க, மறுபடியும் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு கடைசிக்கு நீங்க எப்படி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுறீங்கன்றத நான் உங்களுக்கு காட்டித்தரேன். உங்களோட பேர் என்னம்மா? பிரியா? கனுஷிகா. ஓகே. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேமா, ஜாயின் ஆகுறேன்டா. நீங்க 5000 பே பண்ணி நீங்க ஜாயின் ஆகுங்க. நாங்க கண்டினியூ பண்ணி இந்த கிளாஸ்ல எப்படி நீங்க போறேன்னு படிக்கிறவங்க எல்லாருக்கும் விளங்கும். ஜாயின் ஆகி பாருங்க சரியா. சரி, தேங்க்யூ. நீங்க இந்த கிளாஸ் ஜாயின் ஆகி கடைசி மட்டும் பாத்தீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திக்கு நான் நினைக்கிறேன். இந்த டிசைனை கூட வீட்டுல செஞ்சு கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உங்களுக்கு வந்திக்குமென்னு நான் நினைக்கிறேன். இனி செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. சும்மா இக்க வேணாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் பாடம் சரியா. இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பாடம். சல்லி கெட்டி வந்தாலும் கெட்டாம வந்தாலும் இது உங்களோட ஃபர்ஸ்ட் பாடம். அதனால இதே செஞ்சுட்டு செகண்ட் பாடத்துக்கு ரெடி ஆகுங்க. நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன். ஓகே, அப்ப நான் இந்த முடிக்கிறேன். நாங்க நெக்ஸ்ட் வீக் சண்டே மார்னிங் 9:30 சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி. எங்களோட கண்டினியூவா ஜாயின் ஆகுங்கன்னு நான் உங்களை எல்லாரையும் அழைக்கிறேன். வாங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வீக் நாங்க புதிய பாடத்தோட ஜாயின் ஆகும். ஓகே, அப்ப
முடிக்கிறேன் நான் இந்த கிளாஸ். ஓகே பாய்.